இப்போ நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் கான்டென்ட் கிரியேட்டரா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ. இந்த வீடியோல வந்து கிராஸ் போஸ்டிங் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதாவது நீங்க வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து பாருங்க இன்ஸ்டாகிராமுக்கு தனியா ஃபேஸ்புக்கு தனியா வந்து பாருங்க நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய அந்த கான்டென்ட் வந்து ஷேர் பண்ணுவீங்க. போஸ்டர்ஸ் அண்ட் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து பாருங்க நீங்க வந்து அப்லோட் வந்து பண்ணுவீங்க. அது வந்து பாருங்க தனித்தனியா வந்து நீங்க போய் பண்ணும்போது உங்களுடைய டைம் வந்து வேஸ்ட் ஆகும். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து கிராஸ் போஸ்டிங் அப்படின்னா என்ன, இந்த கிராஸ் போஸ்டிங்கை எப்படி நம்ம செட் பண்ணலாம், இந்த கிராஸ் போஸ்டிங்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இதுல ஒன்னு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்றோம் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபேஸ்புக்குக்கும் ஷேர் ஆகும். இப்போ இது போல ஷேர் பண்ணும்போது அந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல டெலீட் பண்ணிட்டா ஃபேஸ்புக்லயே டெலீட் ஆகுமா? இப்போ அந்த வியூஸ் எல்லாம் எப்படி போகும்? இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம வந்து ஷேர் பண்ணக்கூடிய வீடியோஸ்க்கு ஃபேஸ்புக்குக்கும் போய் ஷேர் ஆகி வியூஸ் அதிகமா போகுமா? நம்ம வந்து அதன் மூலமா எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கிராஸ் போஸ்டிங் பத்தி நீங்க வந்து டீடைலா தெரிஞ்சுக்கலாம். இது போல நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆள செட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து இந்த வீடியோவை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து எனக்கு பெரிய உதவியெல்லாம் பண்ண வேண்டாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது. அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கீழே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து லைக் ஆப்ஷன்லாம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஹைப் அப்படின்றத நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேருக்கு வந்து பாருங்க கொண்டு போய் சேர்க்கும். நீங்க தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை மற்றவங்க தெரிஞ்சுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவான், இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரெக்டெக் வேர்ல்ட். நம்ம இந்த வீடியோல கிராஸ் போஸ்டிங் பத்தின டீடைல்ஸா தெளிவா பார்க்க போறோம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிராஸ் போஸ்டிங் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கிராஸ் போஸ்டிங் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல ஷேர் பண்ணக்கூடிய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அந்த கான்டென்ட்டை நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு இடத்துக்கு ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் தான் வந்து பாருங்க கிராஸ் போஸ்டிங் அப்படின்றது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ இன்ஸ்டாகிராம்ல உங்களுடைய அக்கௌண்ட்ல ஒரு ரீல் வீடியோ வந்து நீங்க ஷேர் பண்றீங்க அப்படின்னா அந்த ரீல் வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்க்கு ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் தான் வந்து பாருங்க கிராஸ் போஸ்டிங் அப்படின்றது. நீங்க கிராஸ் போஸ்டிங் வந்து நீங்க செட் பண்ணல அப்படின்னா இப்போ அந்த ஒரு ரீல் வீடியோவை நீங்க வந்து 2 பிளாட்ஃபார்ம்லயும் நீங்க தனித்தனியா தான் போயிட்டு ஷேர் பண்ணணும். ஃபேஸ்புக்லயும் நீங்க வந்து தனியா போயிட்டு ஷேர் பண்ணணும், இன்ஸ்டாகிராம்லயும் தனியா போயிட்டு ஷேர் பண்ணணும். இப்படி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய டைம் தான் வந்து பாருங்க வேஸ்ட் ஆகும். அந்த நேரத்துல நீங்க எதனா வேலையை பார்க்கலாம், வேற வேலையை. ஓகே, அதனால வந்து பாருங்க உங்களுடைய டைமை இதுக்கப்புறம் நீங்க வந்து மிச்சப்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிராஸ் போஸ்டிங்கை எப்படி நம்ம செட் பண்ணலாம் சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் கிராஸ் போஸ்டிங்கை நீங்க வந்து செட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டையும் ஒரே மெட்டா அக்கௌண்ட் சென்டர்ல வந்து பாருங்க ஆட் பண்ணணும். இது போல நீங்க வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கிராஸ் போஸ்டிங் அப்படின்றத நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து மெட்டா அக்கௌண்ட் சென்டர்ல இன்ஸ்டாகிராமையும் ஃபேஸ்புக்கையும் நீங்க வந்து ஆட் பண்ணல அப்படின்னா இந்த கிராஸ் போஸ்டிங் அப்படின்றது உங்களுக்கு வேலை செய்யாது, ஒர்க் ஆகாது. அதனால நீங்க வந்து கட்டாயமாக நீங்க வந்து மெட்டா அக்கௌண்ட் சென்டர்ல இன்ஸ்டாகிராமையும் ஃபேஸ்புக்கையும் வந்து லிங்க் பண்ணணும். ஓகே, இப்போ அது எப்படி லிங்க் பண்றது சொல்லிட்டு நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்க டீடைல்டா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது போல லிங்க் பண்ணிட்ட பிறகு நீங்க வந்து பாருங்க நீங்க ஷேர் பண்ணக்கூடிய அந்த கான்டென்ட்டை நீங்க வந்து ஃபேஸ்புக்கு ஆட்டோமேட்டிக்கா ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க நீங்க வந்து உங்களுடைய போஸ்ட் ஒரு ரீல் வீடியோ ஷேர் பண்ணாலும் சரி, நீங்க அல்லது ஒரு போட்டோ ஷேர் பண்ணாலும் சரி, நீங்க வந்து அந்த பேஜ்லயே வந்து பாருங்க ஆல்சோ ஷேர்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கும். நீங்க வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் சரி அது அல்லது ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, நீங்க ஷேர் பண்ணும்போது உங்களுடைய ஆல்சோ ஷேர்ல இருக்கக்கூடிய உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்க வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் பேஜா இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் அக்கௌண்டா இருந்தாலும் சரி, நீங்க வந்து எனபிள் பண்ணிட்டு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த போஸ்ட் வந்து ஃபேஸ்புக்கும் வந்து ஷேர் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல மேல டாப் ரைட்ஸ்ல இருக்கக்கூடிய 3 டாட் கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்ற அந்த பேஜை கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது அதுல வந்து கிராஸ் போஸ்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜா இருக்கட்டும், ஃபேஸ்புக் அக்கௌண்டா இருக்கட்டும், நீங்க வந்து லிங்க் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்க வந்து பாருங்க போஸ்டர்ஸா இருக்கட்டும், ரீல்ஸா இருக்கட்டும், நீங்க ஷேர் பண்ணக்கூடியது ஸ்டோரியா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாருங்க நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா ஷேர் பண்ணிக்கலாம் நம்மளுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட். அதுல வந்து எனபிள் பண்ணணும் எது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஷேர் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து அந்த கிராஸ் போஸ்டிங்ல போயிட்டு போஸ்டர்ஸ் அண்ட் ரீல்ஸ் ஸ்டோரி இது எல்லாமே எனபிள் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாருங்க உங்களுடைய ஃபேஸ்புக்கை வந்து பாருங்க நீங்க ஷேர் பண்ணக்கூடிய போஸ்ட் ஸ்டோரி எல்லாமே வந்து பாருங்க ரீல்ஸ்ல இருந்து எல்லாமே ஷேர் ஆகும். இது போல நீங்க வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய டைம் வந்து ரொம்பவே மீதி ஆகும். இப்போ நம்ம வந்து கிராஸ் போஸ்டிங்னா என்ன, கிராஸ் போஸ்டிங் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இந்த கிராஸ் போஸ்டிங்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின்ஸ் அதுக்கான பதில வந்து இப்போ நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஓகே, இப்போ இதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ நீங்க வந்து கிராஸ் போஸ்டிங் வந்து பண்ணுவீங்க. இப்போ வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஒரு கான்டென்ட் வந்து ஷேர் பண்றீங்க. அது போஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, வீடியோஸா இருந்தாலும் சரி, அல்லது ஸ்டோரியா இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஷேர் பண்றீங்க அப்படின்னா இப்போ இது வந்து பாருங்க ஆட்டோமேட்டிக்கா ஃபேஸ்புக்கும் வந்து ஷேர் ஆகும். இது போல ஷேர் ஆகுது அப்படின்னா இப்போ செப்பரேட்டா தான் ஷேர் ஆகும். இப்போ வந்து எப்படி அப்படின்னா இப்போ வந்து நீங்க ஷேர் பண்ணதை இன்ஸ்டாகிராம்ல டெலீட் பண்றீங்க அப்படின்னா அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பாருங்க ஃபேஸ்புக்ல வந்து டெலீட் வந்து ஆகாது. ஏன் அப்படின்னா இது வந்து செப்பரேட்டா தான் வந்து பாருங்க
நம்ம வந்து எப்படி போயிட்டு நம்ம வந்து அப்லோட் பண்ணா தனியாக அப்லோட் பண்ணா அப்லோட் ஆகுமோ அதே மாதிரி வந்து பாருங்க செப்பரேட்டா வந்து பாருங்க அதுவே வந்து பாருங்க பிரிச்சு அப்லோட் பண்ணி விட்டுரும். ஆனா இதுல டெலிட் பண்ணா அதுல வந்து டெலிட் ஆகாது, அதுல டெலிட் பண்ணா இதுல வந்து டெலிட் ஆகாது. ஆனா ஒரு ஆப்ஷன் வந்து அதுல வந்து கேட்கலாம், இப்போ வந்து பாருங்க நான் வந்து ரெண்டு இதுலயும் டெலிட் பண்ணவா அல்லது இதுல இன்ஸ்டாகிராம்ல மட்டும் டெலிட் பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த டைம்ல மட்டும் நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல மட்டும் நான் டெலிட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல மட்டும் நீங்க டெலிட் பண்ணக்கூடிய அந்த போஸ்டா இருக்கட்டும் ரீலா இருக்கட்டும் நீங்க வந்து டெலிட் பண்ணி விட்டுறலாம். ஓகே, இது போல வந்து பாருங்க நீங்க வந்து டெலிட் பண்ணிக்கோங்க, ஆல்சோ ஸ்டோரி சேர்த்து தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க இப்போ நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்களா அந்த போஸ்டர்ஸ் அதுக்கெல்லாம் வியூஸ் எப்படி போகும்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நீங்க நார்மலா ஷேர் பண்ணிருக்கீங்க, இப்போ இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு ரீல் வீடியோ ஷேர் பண்றீங்க அப்படின்னா அது வந்து ஃபேஸ்புக்லயே வந்து பாருங்க ஷேர் ஆகும். இப்போ இது எப்படி வந்து வியூஸ் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம கிராஸ் போஸ்டிங் அப்படின்றது செப்பரேட்டா ஷேர் பண்றதை மட்டுமே தவிர இப்போ வந்து இதுல இருக்கக்கூடிய வீடியோ வந்து பாருங்க அந்த ஃபேஸ்புக்கும் போகாது, இப்போ ஃபேஸ்புக்ல ஆட் பண்ணது வந்து பாருங்க இன்ஸ்டாகிராம் வராது. நான் எந்த வகையில சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ வந்து நீங்க இதுல ஷேர் பண்ணக்கூடிய அந்த ரீல் வீடியோ வந்து பாருங்க இப்போ உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் வந்து பாருங்க ஷோ பண்ணும், இன்ஸ்டாகிராம் வியூஸ் மட்டும்தான் வந்து பாருங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து கவுண்ட் ஆகி உங்களுக்கு வந்து காமிக்கும் அனலைட்டிக்ஸ்ல. அதே மாதிரி தான் வந்து பாருங்க ஃபேஸ்புக்ல ஷேர் ஆன அந்த வீடியோ வந்து பாருங்க ஃபேஸ்புக் ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் காமிக்கும். அதே மாதிரி வந்து பாருங்க ஃபேஸ்புக் அனலைட்டிக்ஸ் அப்படின்றது ஃபேஸ்புக்கு தனியா காமிக்கும், இன்ஸ்டாகிராமுக்கு தனியா காமிக்கும். இப்ப ரெண்டு வியூஸும் சேர்த்து ஒரே வீடியோல வந்து பாருங்க காமிக்காது. இது ஒரு கொஸ்டின் வந்து பாருங்க உங்களுக்குள்ள இருக்கும். இப்போ வந்து இதுக்கான பதில் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு கொஸ்டின் இருக்கும். இப்போ வந்து பாருங்க நான் இதே மாதிரி வந்து பாருங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல் வீடியோ ஷேர் பண்ணேன், ஃபேஸ்புக்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து ஷேர் ஆயிடுச்சு. இப்போ வந்து ரெவன்யூ அப்படின்றது வரும்ல, இந்த ரெவன்யூ எப்படி வந்து ஆட் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்து இருக்கலாம். அந்த ரெவன்யூ அப்படின்றதும் சேம் அதே மாதிரி தான். இப்போ வந்து நீங்க ஷேர் பண்ணக்கூடிய போஸ்ட் வந்து நீங்க வந்து மேனுவலா போயிட்டு தனித்தனியா ஷேர் பண்ணாம ஒரே இடத்துல ஷேர் பண்ணிருக்கீங்க. ஆனா வந்து பாருங்க அது வந்து தனித்தனியா மேனுவலா ஷேர் பண்ண கணக்கு தான். ஆனா வந்து நீங்க ரெண்டு இடத்துல போயிட்டு ஆட் பண்ணல, ஷேர் பண்ணல, இதுதான் வித்தியாசம். இப்போ அப்படின்ற பட்சத்துல இப்போ வந்து நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணக்கூடிய அந்த ரீல் வீடியோக்கு இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து என்ன மானிட்டைசேஷன் நீங்க வந்து செட் பண்ணிருக்கீங்களோ இன்ஸ்டாகிராம் போனஸா இருக்கட்டும் கிஃப்ட்ஸா இருக்கட்டும் இதுக்கெல்லாம் மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ அந்த வீடியோக்கு வரக்கூடிய அந்த போனஸ் கிஃப்ட்ஸ் அதுதான் வந்து பாருங்க நீங்க வந்து ஏர்ன் பண்ணுவீங்க. இப்போ வந்து ஃபேஸ்புக் அதே மாதிரி தான், நீங்க வந்து ஃபேஸ்புக் பேஜுக்கு மானிட்டைஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்க்கு வந்து நீங்க மானிட்டைசேஷன் பண்ணியிருந்தாலும் சரி, இப்போ அது வந்து செப்பரேட். இப்போ அதுக்கு வரக்கூடிய வியூஸை பொறுத்து தான் வந்து பாருங்க அதுக்கு தனியா வந்து ரெவன்யூ வந்து ஆட் ஆகும். இன்ஸ்டாகிராம் கிரைட்டீரியாவை பொறுத்து அதுக்கு என்ன மானிட்டைசேஷன் எலிஜிபிளோ என்னென்ன கொடுத்துருக்காங்களோ மானிட்டைசேஷனுக்காக அதுல வர ரெவன்யூ வந்து பாருங்க இன்ஸ்டாகிராம் தனியா ஆட் ஆகும். இப்போ வந்து இதுல வர வியூஸ்க்கு வந்து பாருங்க அதுல ரெவன்யூ காமிக்காது, அதுல வர வியூஸ்க்கு வந்து பாருங்க இதுல ரெவன்யூ காமிக்காது. அதனால வந்து பாருங்க இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் செப்பரேட் தான். இதுல நம்ம வந்து போஸ்ட் மட்டும் தான் ஒரு இடத்துல ஷேர் பண்ணா ரெண்டு இடத்துல வந்து பாருங்க ஷேர் ஆகும். இப்போ இதுல இருக்கக்கூடிய டவுட் வந்து பாருங்க உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபைனலா பார்க்கணும் அப்படின்னா கிராஸ் போஸ்டிங் பண்றதுல நமக்கு என்ன ஒரு பயன் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய டைமிங் வந்து சேவ் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம ஷேர் பண்ணக்கூடிய போஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பாருங்க இன்னொரு இடத்துக்கு வந்து ஷேர் ஆயிடும். இதன் மூலமா வந்து பாருங்க நம்ம வந்து ஆடியன்ஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம அடுத்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணி நம்ம வந்து அடுத்த வீடியோ வந்து நம்ம சீக்கிரமா வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இதனால வந்து பாருங்க ஆடியன்ஸ் வந்து growth அதிகமாகும், தனித்தனி ஆடியன்ஸ் வந்து நம்ம வந்து பில்ட் பண்ண முடியும். இதுக்கப்புறம் வந்து பாருங்க நீங்க வந்து இன்ஸ்டாகிராமையும் ஃபேஸ்புக்கும் ஒரே பிராண்ட் நேமா வந்து யூஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து பாருங்க உங்க ஆடியன்ஸ்க்கு நீங்க தான் சொல்லிட்டு தெரியப்படுத்த முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய 3 டாலர் கிளிக் பண்ணி ஹைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.